பெரம்பலூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் எம்ஆர்எஃப் தொழிற்சாலையில் 1200க்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். 3000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். நிரந்தர தொழிலாளருக்கு கடந்த 22 மாதங்களாக ஊதிய ஒப்பந்தம் நிறைவடைந்தும் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையிலே கடந்த மாதம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலே இம்மாதம் 19க்கு முன்னதாக அனைத்து கோரிக்கைகளும் வெட்டப்படும் என்று தெரிவித்துள்ளார்கள். ஆனால் 22 மாதங்கள் கழித்தும் எம்ஆர்எஃப் நிர்வாகம் மெத்தன போக்கோடு அலட்சியோடும் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 2 வருடங்களாக பயிற்சி காலம் முடிந்த பயிற்சியாளர்களை மீண்டும் பயிற்சியாளர்களை பணிபுரிந்து வருகிறார்கள். நிரந்தர தொழிலாளர்களின் மீது அடக்குமுறை ஏவப்படுகிறது. நிரந்தர தொழிலாளருக்கு வழங்க வேண்டிய 22 மாத ஊதிய உயர்வை நிலுவைத் தொகையுடன் உடனடியாக வழங்க வேண்டும். அதேபோன்று 200க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். அங்கு பெண்களுக்கான பாதுகாப்பு என்பதில்லை, சுகாதாரமான கழிப்பிட வசதி இல்லை, சுகாதாரமான உணவு கூடம் இல்லை. இப்படி தொழிலாளர்கள் மீது அடக்குமுறை ஏவக்கூடிய இந்த நிர்வாகத்தின் மீது, தொழிலாளர் சட்டங்களை அமுல்படுத்தாத இந்த நிர்வாகத்தின் மீது தமிழக அரசும் தொழிலாளர் துறையும் தலையிட வேண்டும். எம்ஆர்எஃப் தொழிலாளர் பிரச்சனையில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் கூட மாவட்ட நிர்வாகம் தலையிட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் முறையிட மனு கொடுக்க வந்திருக்கிறோம். அதே போன்று கடந்த 2 நாட்களாக எம்ஆர்எஃப் ஆலையில் அங்கே பணிபுரிந்து கொண்டு உள்ளிருப்பு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட போராட்டத்தின் மீதும் தொழிலாளர்கள் பிரச்சனைகள் மீதும் தொழிலாளர் துறையும் மாவட்ட நிர்வாகம் தலையிட வேண்டும். மெத்தன போக்கோடு செயல்படும் தொழிலாளர்கள் மீது அடக்குமுறையாகும் எம்ஆர்எஃப் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை என்று வலியுறுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து முறையிட வந்திருக்கிறோம். இந்திய தொழிற்சங்க மையம் எஸ். அகஸ்டின்.